இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேச ராசி. ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு விஷயத்திலையும் முதன்மையாக வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ராசின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. கொஞ்சம் சுயநலம் இல்லாத ஒரு ராசி. எதையுமே ஒரு முறுக்கத்தனத்தோட செயல்படக்கூடிய ஒரு ராசி. வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். முயற்சி உடையவங்க, எதையுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், அதில் வருதா வரலையா அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம். எதுலேயுமே கொஞ்சம் அச்சம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ராசி. முரட்டுத்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த முரட்டுத்தனம் எங்கே கொண்டு போய் உங்களை விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலேயோ இல்லை ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ செய்ய போகிறோம் அப்படின்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. உடனடியாக நம்ம இந்த வேலையை செய்யணும், இந்த வியாபாரத்தை செய்யணும், உடனே இதில் லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது கரெக்டான இடம் தானா, இதில் போட்டால் முதலீடு போட்டால் நல்ல லாபம் கிடைக்குமா, இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அலசி ஆராய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் உடனே அதை முடிவு பண்ணிட்டோம், உடனே அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவாங்க. அதுதான் ஒரு சில இடத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய நண்பர்கள், நிறைய உறவு கூட கூடி இருக்கிறது, நிறைய பேர்த்து கூட சேர்ந்து இருக்கிறத இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் பிடிக்குமா, தனி குடும்பம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், எல்லோருடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத தான் அதிகம் விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது, கூட்டு குடும்பமாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப குடும்பத்தின் மீது ஒரு பற்று உடையவங்க அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். தாய் தான் முக்கியம், தாய்க்கு எடுத்து தான் மற்ற எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். பெரும்பாலும் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே தலையில் ஏதாவது ஒரு சின்ன காயமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஏதாவது சின்னதாக ஆப்ரேஷன் மாதிரி ஏதாவது ஒரு சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். சின்ன வயசுலேயே கூட ஒரு சிலருக்கு அடிபட்டிருக்கும். அதனால் சின்ன சின்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரண்ட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துலையோ இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மேசராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேசராசி என்பவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு பலம் நிறைந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு. கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்கலாம், சில இடங்களில் நிறைய சவால்களை தாண்டி அதற்கப்புறம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரும். ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்காம காத்திருந்து அதை விட்டு மறந்தே போயிருப்பீங்க. அந்த பதவி உயர்வுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் கடுமையாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அலைச்சல் அதிகமாகும். ஆனால் அந்த அலைச்சலுக்கு போதுமான ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும்.
பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். கடந்த வாரத்தில் கூட நிறைய இடர்பாடுகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்கள் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசி என்பவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஒரு நாட்களாக, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமாரான சூழ்நிலை தான். எவ்வளோதான் கஷ்டப்பட்டீங்கனாலும் போதுமான ஆதாயம் கிடைக்கிறதுக்கு நிறைய இடர்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் வரும். அதெல்லாம் சமாளித்து தான் கொஞ்சம் வெற்றி பெற முடியும். அதற்கான சந்தர்ப்பங்களை நீங்களாக தான் உருவாக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான லாபம் கிடைக்கும். சொந்த ஊரில் சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு அல்லது மங்கள காரியத்தில் ஏதாவது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மங்கள நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு குதூகலத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மேசராசி அன்பர்கள் பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதற்கான வருமானம்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. புதிய புதிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஓரளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முதலீடெல்லாம் செய்யலாமா, இந்த தொழிலில் இந்த முதலீடு செஞ்சால் நம்மளால் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு தொழிலெலாம் இறங்குவீங்க. முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி காரணமாக சின்ன சின்ன ஏற்ற இறக்கமான பலன்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 11 இருக்கிறது இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இரும்பு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால் உறவுகள் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மன கஷ்டம் தர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறிமுகமில்லாத பெண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே மாதிரி எதிர்பாலினத்தவராக கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்போதும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலையெல்லாம் அமையும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகநிலை மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். உங்களுடைய நிலையிலேயே கூட சின்ன சின்ன இடமாற்றங்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நெருக்கடிகள் வரும். குழப்பமான மனநிலையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா கூட உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள், நீ இதை செஞ்சே தான் ஆகணும், எனக்கு இதை நீ பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். எதை ஒன்றும் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது.
வியாபாரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கரெக்டாக கிடைக்கும். ஆனாலும் இந்த கடன் வாங்கும்போது ஒரு சில இடத்துலலாம் கையெழுத்து வாங்குவாங்க. கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். இதை செஞ்சால் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான மனநிலை இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருகின்ற வாரத்தில் சந்திராஷ்டமம் அன்றைய தினம். அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே